வீட்டில் பொங்குற அரிசியிலே பொங்கல் போட போகிறாங்க. அரிசி சிறுபருப்பு எடுத்துருக்கிறேன், சீரகம் மிளகு எடுத்துருக்கிறேன், 2 இஞ்சி துண்டு வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். எப்போதுமே பொங்கல் அரிசி போட மாட்டேங்க, வீட்டில் சமைக்கிற அரிசியிலே பொங்கல் போட்டுருவேன். கொதிச்சு வந்துருச்சு. இன்றைக்கி காய்கறி இல்லாமல் சாம்பார் வச்சுக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்குங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பொங்கல் மட்டும்தாங்க, சாம்பார் கடையில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் காய் இல்லாத சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ போடுறாங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாங்க. கல் உப்பு எடுத்துருக்குறேன், தேவையான அளவு போட்டிருக்கேன். அப்படியே வேகட்டும். இதில் நம்ம மிக்சட் அரிசி போட்டுக்கலாங்க. சிவப்பரிசி, இது அரிசி, இது மாப்பிள்ளை சம்பா அரிசிங்க. இதில் எழுதியிருக்கு இந்த பாக்கெட்டில் மேலே. அப்புறம் கருப்பு கவுனி அரிசி. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, தோசைக்கு போட்டு போட்டு அப்படியே காலி ஆகிட்டு. இதில் கம்பு வச்சுருக்கேங்க. இதெல்லாம் 1 டம்ளர் வரும்னு நினைக்கிறேன். 1 டம்ளர் போட்டு இன்றைக்கி ஊற வச்சுக்கலாம். தோசை கரைக்கணுங்க. இந்த டம்ளர் தாங்க போடுவேன் எப்போதுமே. இல்லை 3 டம்ளர் போட்டால் 1 கிலோ பிடிக்கும். நான் எப்போதும் 1 கிலோ தான் போடுவேன். எல்லா அரிசியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாரேன். சரி வாரேன். 1 டம்ளர் வந்துருச்சுங்க. இந்த 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். டம்ளருங்க. 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். டம்ளர் ஊற வச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லா அரிசிலாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து போட பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. பால் ரெடி ஆகிட்டு, பொங்கல் ரெடி ஆகிட்டு, தாளிச்சிக்கலாம். நெய் ஊற்றிக்கலாங்க. பொங்கல் ரெடி ஆகிட்டுங்க. உள்ளே ஊற்றிக்கலாம். பொங்கல் சாம்பார் உளுந்தோட ரெடி ஆகிட்டுங்க. நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க.